ஏன்னா அப்படியே இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்காங்க, இதுதான் அவங்க ஸ்டைலு, தப்புனா தப்புன்னு ஒத்துக்குவாருங்க அவரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வெளியில இருக்கிற ஒரு டைப்புங்க. ஸோ இதனால நீங்க கேட்குற அந்த கேள்வி எனக்கு கோபம் வரல, கோபம் வரவும் கூடாது. ஏன் கோபம் வரணும்? தப்பா இருந்தா மன்னிப்பு கேட்டுறணும், தெரியலனாக்கா தெரியலன்னு சொல்லிடணும். நான் அந்த டைப்புங்க. இது தப்பா தான் இருக்குது, தப்பு தான், தப்பு யாரா இருந்தாலும் தப்பு தப்பு தான். அப்ப இந்த வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு ஜோதிட ஞானத்தை வழங்கிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகள். ஒரு கேள்வி, பிரதர் ப்ளீஸ் டோன்ட் ஆங்கிரி. ஃபர்ஸ்ட் யூ சேட் விஜய் கான் வின் த எலெக்ஷன் while சந்தன துரோணாச்சாரியர் இன்டர்வியூ. ஓகே, ஆக்சுவலி இந்த கேள்வி வந்து ரொம்ப பேருக்கு இருக்கு. ஆனா என்னுடைய இந்த கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்லும் போது நீங்க சில விஷயத்த பார்க்கணும். இப்ப ப்ரீவியஸ்ல அந்த 10 பொருத்தம்ன்ற வீடியோ, 10 பொருத்தத்தை இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா போகும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனி நபருடைய ஜாதகம், இந்த தனி நபர் ஜாதகத்தை வந்து அந்த பாக்ஸ் போட்டு விளக்குவோம் பாத்தீங்களா, இந்த பாக்ஸ் வச்சு விளக்கக்கூடிய எல்லா வீடியோஸ்லயும் நான் ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிருப்பேன். இவங்க இந்த மாதிரியாக விஷயம், இப்ப இந்த லாஸ்ட் வீடியோல என்ன சொல்லியிருப்பேன், அம்மா நீங்க வந்து விருச்சிக லக்னம், நீங்க விருச்சிக லக்னமாக இருந்தா உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருந்திருக்கணும் சின்ன வயசுல இருந்து அப்படின்ற மாதிரி விஷயம் சொன்னோன்னே ஆமா அப்படின்னு சொன்னாங்க. லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த தசை அந்த புக்தி நடக்குது, இப்ப நீங்க இந்த விஷயத்துல இருக்கணுமே அப்படின்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லா வீடியோலையும் எல்லா பர்சனல் கன்சல்டேஷன்லயும் இந்த ஒரு மெத்தடை வந்து நான் யூஸ் பண்றதை நீங்க பார்க்கலாம். பேசும்போதும் இப்படிதான் பார்ப்பீங்க. இப்போ அந்த காலகட்டத்தில், அதாவது எப்போ இது ஒரு 2 வருஷமோ 3 வருஷம் முன்னுக்கு வந்த ஒரு விஷயத்துல வந்து இந்த மாதிரி நடிகர் விஜய், இப்ப இருக்கக்கூடிய சிஎம் விஜய் அவர்கள் வந்து கடக லக்னம்ன்ற மாதிரியான தகவல் இருந்தது. இதுல என்னன்னா கடக லக்னம் கடகராசின்ற ஒரு டீட்டெயிலு, கடக லக்னம் ரிஷபராசின்ற டீட்டெயிலு, ரிஷப லக்னம் கடகராசி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததுல எனக்கு வந்திருந்த அந்த கடக லக்னம் ரிஷபராசி அப்படின்ற மாதிரியான டீட்டெயிலை வச்சு அந்த ஜாதகத்துக்கு, இப்ப என் கையில இருந்த அந்த ஜாதகத்துக்கு, எனக்கு தெரிஞ்ச அந்த ஜாதகத்துக்கு அந்த தலைமைத்துவ அமைப்பு இல்ல. ஓகே, இப்ப நீங்க கேக்குறீங்க, நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு. ஓகே, இதுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப என்கிட்ட ஜாதகம் பக்கம் வரீங்கல்ல, வரும்போது இந்த ஜாதகத்தை வச்சு உங்களுடைய லக்ன குணங்கள் இந்த மாதிரியான கேரக்டர்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த கன்ஃபார்ம் பண்றோம். இப்போ நடிகர் விஜய், சிஎம் விஜய் அவர்கள் இந்த மாதிரியான பர்சனல் கான்வர்சேஷன்ல என்கிட்ட வந்ததில்லை, அதனால அவங்களுடைய குணத்தை என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த நபர்கள் சொன்னா மட்டும்தான் அந்த விஷயத்த சொல்ல முடியும். இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப உங்களுக்கு தெரியாத விஷயத்தை ஏன் அந்த இடத்துல பேசுறீங்க அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தின் பேர்ல நான் இந்த விஷயத்தெல்லாம் பேசுறேன். இதே ஒரு 2 வருஷம் முன்னுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்கிறேன். இன்னும் 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய அப்கிரேட் ஆயிருப்பேன் அனுபவத்தின் பேரில். அந்த டைம்ல கூகுள்ல இருக்கிற எல்லா டீட்டெயிலும் உண்மையான டீட்டெயில் தான், கூகுள்ல இருக்கிறவங்க போடுற எல்லா ஜாதகமும் உண்மையான ஜாதகம் தான் அப்படின்னு நம்புற ஒரு ஸ்டேஜ்ல 2023-22 இந்த காலகட்டத்துல இருந்தேன். ஆனா இப்பதானே தெரியுது கூகுள்ல நிறைய விதமான கன்ஃபியூஷன் இருக்குது, ஆளுக்கு சொந்த லக்னத்தை போட்டு பண்ணிக்கிறாங்க. அப்ப லக்னம் என்பதை யாரு கன்ஃபார்ம் பண்ணும்? என்னுடைய லக்னம் என்னன்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு யாருக்கிட்ட நான் பேசணும்? என்கிட்ட பேசியிருக்கணும். அப்ப இந்த இடத்துல தவறா? கண்டிப்பா தவறு. ஒருத்தர் பத்தியான விஷயங்கள் அவங்க புகழா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா இதுல எனக்கு என்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, அது தவறா போனாலும் ஆமாங்க அது தவறு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்குவேன். அதை வந்து அட்மிட் பண்ணுவேன், டினை பண்ணவே மாட்டேன். ஏன்னா தவற ஒத்துக்கிற இடத்துலயும் இருக்கணும், சரியானதையும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி. இன்ன வரைக்கும் அந்த வீடியோஸ் வந்து எடுக்கிறதோ ஹைட் பண்றதோ அது பண்றது இது பண்றதெல்லாம் பண்ணவே இல்லை. நீங்க எதாவது வேணாலும் கமெண்ட் பண்ணீங்க, எனக்கு ஜோசியம் தெரியும். அவங்களுடைய பர்சனலான டீட்டெயில் இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க கடக லக்னம்னு அவங்க பேரண்ட்ஸ் கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கடக லக்னம் தான் அப்படின்ட்டு. யாரு? சிஎம் விஜய் அவர்கள். அப்ப அந்த இடத்துல இப்ப இந்த கேள்வி வந்து உங்களுக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு இருக்கலாம். திரும்பி திரும்பி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, யாராவது ஒரு ஆளுக்காவது பதில் சொல்லிடணும்ல. அப்ப இந்த இடத்துல கண்டிப்பாக லக்னம் தவறினால், இப்ப என்ன, அவர் வந்து சிம்ம லக்னம்னு வந்துருச்சு. சிம்ம லக்னமாக இருந்தால் இந்த இடத்துல அதிகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, 11ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய தன்மைகள், இந்த தன்மைகள் வந்துருது. அப்ப லக்னம் எவ்வளவு பிரதானம்? ஏன் ஒவ்வொரு வீடியோலையும் பொருத்தம் பார்க்கும் போதுல இருந்து தனிநபர் ஜாதகம் பார்க்கும் போதுல இருந்து எல்லா இடங்கள்லயும் ஏன் அந்த லக்னத்தை அவ்வளவு பிரதானமா அதனுடைய குணங்களை செக் பண்றோம்னா, இந்த மாதிரியான தவறுகள் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்ப என்கிட்ட பர்சனலா வர கிளைண்ட் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களே கிளியரா சொல்லிடுவாங்க, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கன்னா, ஆக்சுவலி எங்களுக்கே புரியுது, லக்னம் தான் இஷ்யூ அப்படின்னுவாங்க. ஆக்சுவலி எனக்கு அது பெரிய இஷ்யூ இல்லை. ஆனா உங்க மாதிரி சில பேருக்கு புரியாதப்ப அதை விளக்கக்கூடிய வேலையும் இருக்குதுல்ல, கண்டிப்பா அதையும் பண்ணணுமே. எல்லாமே சரியா சொல்றீங்க அப்படின்னா, இங்க வந்து இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கீங்களே, இவ்வளவு பெரிய தப்பா இருக்குது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றது, கண்டிப்பா நீங்க கேட்கக்கூடிய விஷயத்துக்கு நான் கோவப்பட மாட்டேன். ஓகேங்களா? ஒருவேளை நான் தவறு செஞ்சிருந்தா, ஆமாங்க நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மனுஷன் தானே, தப்பு பண்றதுல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். பெர்ஃபெக்டா இருக்கேன் அப்படின்னு நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன். ஜோசியம் மட்டும் கொஞ்சம் தெரியும் தான். நல்லா பாத்தீங்கன்னா என்னோட எல்லா இடத்துலயும் ஜோசியம் கொஞ்சம் தெரியுங்க. ஆனா அதுக்கு எனக்கு அக்யூரேட்டான டைம் வேணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயத்த சொல்லியிருப்பேன்.
அதனுடைய அடிப்படையில தவறான லக்னத்தை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணது தான் இந்த இடத்துல பிரச்சனைன்றது. அந்த தவறா சொன்னது தப்பு தானே? தப்பு தான். கண்டிப்பா யாரு செஞ்சாலும் அது தப்பு தான். அப்ப நானே பண்ணியிருந்தாலும் அது தப்பு தான், தவறு தான். இன்ன வரைக்கும் இல்லங்க நான் பண்ணது ரொம்ப சரிங்க, நான் பண்ணது சரின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயும் பேசின வீடியோவை அழிக்கிறதோ, கொமெண்ட போய் டிலீட் பண்றதோ, இந்த பழக்கம் இன்ன வரைக்கும் எங்க டீம்ல யாருக்குமே இல்ல. பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா, அப்படியே இப்படிதான் இருக்கணும். இப்படிதான் இருக்காங்க. இதுதான் அவங்க ஸ்டைலு. இது தப்புனா தப்புன்னு ஒத்துக்குவாருங்க அவரு. அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஒரு வெளியில இருக்கிற ஒரு டைப்புங்க. ஸோ இதனால நீங்க கேட்கிற அந்த கேள்வி எனக்கு கோபம் வரல. கோபம் வரவும் கூடாது. ஏன் கோபம் வரணும்? தப்பா இருந்தா மன்னிப்பு கேட்டுறணும். தெரியலனாக்கா தெரியலன்னு சொல்லிடணும். நான் அந்த டைப்புங்க. இது தப்பா தான் இருக்குது. தப்பு தான். தப்பு யாரா இருந்தாலும் தப்பு தப்பு தான். அப்ப இந்த விஷயத்துல கண்டிப்பா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல லக்னம் தெரியாமல் இந்த மாதிரியான விஷயம் செஞ்சிருக்கிறது தப்பு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயத்த ஒருத்தர் பர்சனலா வந்து என்கிட்ட கேட்காம அந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். இது எனக்கு உண்மையிலே என்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.